நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஆதாரம் ஆராய்ச்சி குழுவின் பிரதிநிதியாக இந்த அறிமுக உரையை வழங்குவதில் மகிழ்ச்சி. தமிழ் சமூகத்தின் மொழி, பண்பாடு மற்றும் மதங்கள் ஒன்றோடு ஒன்று ஆழமாக இணைந்து பின்னி பிணைந்துள்ளன. காரணம், அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ந்து அன்றாட வாழ்க்கை, இலக்கியம், சமூக சடங்குகள், அமைப்புகள் வழியாக ஒன்றை வடிவமைத்துள்ளன. தமிழ் ஒரு மொழி அடையாளத்தின் மையமாக உள்ளது. தமிழ் என்பது வெறும் தொடர்பாடல் மொழி மட்டுமல்ல, அது பண்பாட்டு நினைவுகளையும் காக்கும் ஒரு ஊடகம். சங்க இலக்கியம், திருக்குறள், பக்தி இலக்கியங்கள், இதிகாசங்கள் போன்ற பாரம்பரிய தமிழ் இலக்கியங்கள் சமூக மதிப்பீடுகள், ஒழுக்க நெறிகள், உணர்ச்சி வெளிப்பாடுகள் மற்றும் தத்துவ கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. மொழியின் வழியாகவே பண்பாட்டு மரபுகளும் மத கருத்துக்களும் தலைமுறைகள் தாண்டி பரம்பரையாக கடத்தப்படுகின்றன. பண்பாடு என்பது மொழியின் வாழ்வியல் வெளிப்பாடு ஆகும். தமிழர்களின் வழக்கங்கள், கலை வடிவங்கள், இசை, நடனம், உணவு முறை மற்றும் சமூக உறவுகள் எல்லாம் மொழியின் சொற்றொடர்கள், உவமைகள் மற்றும் பண்பாடு குறியீடுகள் எங்கு பார்த்தாலும் ஊடுருவியுள்ளதை கண்டுகொள்ளலாம். திருவிழாக்கள், வாழ்க்கை சுழற்சியில் அவ்வப்போது வரும் சடங்குகள் மற்றும் சமூக நடைமுறைகள் தமிழை முதன்மையாக மொழியாக கொண்டிருப்பதால் பண்பாட்டில் பங்கேற்கும் அதன் தொடர்ச்சிக்கும் மொழி அவசியமாகிறது. அடுத்ததாக, மதம் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் இடையான இணைப்பை எளிமையாக புரிந்து கொள்ளும்படியான ஒரு அர்த்தத்தையும் கட்டுக்கோப்பையும் வழங்குகின்றது. சைவ இந்து மரபுகள் மட்டுமல்ல, சமணம், பௌத்தம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகிய மதங்களும் தமிழை தங்களின் புனித இலக்கியங்களில் ஒரு மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றதை காணலாம். பக்தி இயக்கம் போன்ற ஆன்மீக இயக்கங்கள் ஆன்மீக கருத்துக்களை பொதுமக்களுக்கு எளிதில் புரிய வைக்க தமிழ் பாசுரங்கள் மற்றும் பாடல்களை பயன்படுத்தியுள்ளன. கோயில்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்கள் தமிழ் மொழி, கலை, கட்டிடக்கலை, இசை மற்றும் ஒழுக்க நெறிகள் ஒன்றிணையும் மையங்களாக உருவாகின. இந்த மூன்று கூறுகளும் நடைமுறையில் ஒன்றோடொன்று பின்னி பிணைவது பல்வேறு விதங்களில் வெளிப்படுகிறது. உதாரணமாக, சடங்குகள், திருவிழாக்கள் எங்கும் தமிழ் பிரார்த்தனைகளும் பாடல்களும் மையமாக இருக்கின்றன. இலக்கியம் கல்வெட்டுக்கும் சமூக ஒழுக்கம் மற்றும் மத சிந்தனைகளை ஒன்றிணைக்கின்றன. கல்வி மற்றும் வாய்மொழி மரபுகள் ஊடாக அறிவு கடத்தப்படுகிறது. வழக்கங்கள், ஒழுக்கம் மற்றும் நம்பிக்கைகள் ஒன்றையொன்று வெளிப்படுத்தி சமூக அமைப்பை கட்டமைக்கின்றன. மொத்தத்தில் தமிழ் சமூகத்தில் மொழி, பண்பாடு மற்றும் மதம் தனித்தனி தூண்களாகவே இல்லை. அவை ஒன்றையொன்று சார்ந்து பின்னி பிணைந்த அமைப்பாகவே செயல்படுகின்றன. மொழி நம்பிக்கையை ஏந்துகிறது, பண்பாடு ஒரு கட்டமைப்பை அளிக்கின்றது, மதம் அதற்கு ஒரு அர்த்தத்தை அளிக்கின்றது. இவை மூன்றும் இணைந்து கால மாற்றங்களை கடந்து தமிழ் அடையாளத்தை நிலைநிறுத்துகின்றன. இந்த மூன்று கூறுகளும் ஒன்று சேரும் இடத்திலேயே ஆதாரம் அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. இன்றைய ஆரம்ப புள்ளியில் விமலாதித்தன், வேணிஜா, கோபிதாஸ், லவன், பகிரதன், ஜனனி, சஞ்சுதன் இவர்களுடன் நானும் எல்லாரையும் ஒரு சேர கட்டியெழுக்கும் தலைமையாக கஜமுகனும் இருக்கிறார்கள். அமைப்பின் தற்போதைய இலக்குகள் முதன்மையாக இதுவரை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்படாத வாழ்க்கை முறைகளை ஆவணப்படுத்துவதையும், சமூகத்தின் அடித்தள நிலை முதல் ஆன்மீக வாழ்க்கையையும், பண்பாடு, மொழி எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு செயல்படுகின்றன என்பதையும் பதிவு செய்வதையும் உள்ளடக்குகின்றன. இவ்வாறு சேகரிக்கப்படும் ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்களை இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கும்
ஜென்சி தலைமுறைக்கும் பொருத்தமான வடிவில் தொகுத்து வழங்குவதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த தகவல்களை பதிவு செய்து ஆவணப்படுத்துவது அடுத்த கட்டமாக அடிப்படையிலும் மறைமுகமாகவும் செயல்படும் சமூக இயக்கவியல், அதாவது சோஷியல் டைனமிக்ஸ் மீது ஆழமான புரிதலை உருவாக்குவதற்கு ஒரு துவக்கமாகிறது. இத்தகைய ஆழமான புரிதல் தவறான புரிதல்கள், தவறான விளக்கங்கள் மற்றும் தவறான நடைமுறைகளை தடுப்பதோடு காலப்போக்கில் நிலை பெற்ற நடைமுறைகள் விரும்பத்தகாத முறையில் சிதைவடையவும் திசை மாறவும் செய்வதை தவிர்க்க உதவுகின்றது. இந்த ஆராய்ச்சி நீண்டகால பாதுகாப்பு, அணுகல் திறன் மற்றும் அறிவு பகிர்வை உறுதி செய்யும் வகையில் ஒரு டிஜிட்டல் களஞ்சியமாக மாற்றப்பட வேண்டும் என்பதே எங்கள் அவா. அறிவியல் ரீதியாக நிறுவப்பட்ட முறையில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுவதும் மிக முக்கியமானது. ஏனெனில் அது உருவாக்கும் அறிவு நம்பகமானதும் நியாயமானதும் மீண்டும் சரிபார்க்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. அறிவியல் முறைகள் கருதுகோள்களை உருவாக்குதல், தரவுகளை சேகரித்தல் மற்றும் முடிவுகளை பகுப்பாய்வு செய்தல் ஆகியவற்றுக்கு கட்டுக்கோப்பான நடைமுறைகளை வழங்குகின்றன. இதன் மூலம் பாகுபாடு மற்றும் பிழைகள் குறைக்கப்படுகின்றன. இத்தகைய கடுமையான அணுகுமுறை பிற ஆராய்ச்சியாளர்களை முடிவுகளை சரிபார்க்கவும், முந்தைய பணிகளை அடிப்படையாக கொண்டு மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ளவும், வரம்புகளை வெளிப்படையாக அடையாளம் காணவும் உதவுகின்றன. மேலும் அறிவியல் கோட்பாடுகளை பின்பற்றுவது பொறுப்புணர்வு, அதாவது ரெஸ்பான்சிபிள் ரிசர்ச் மற்றும் பொறுப்பேற்கும் தன்மை அக்கௌண்டபிலிட்டி ஆகியவற்றை உறுதி செய்கின்றன. கருத்துக்கள் அல்லது ஊகங்கள் அல்லாது ஆதாரங்கள் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கவும் வழிவகை செய்கின்றது. ஒரு சமூகத்தின் கொள்கை நிர்ணயம், தொழில்நுட்ப மேம்பாடு, பொது பாதுகாப்பு மற்றும் சமூக நலன், policy definition, technological advancement, social security, social welfare போன்றவற்றில் ஆராய்ச்சி முடிவுகள் தாக்கம் செலுத்தும் சூழ்நிலையில் இது மிகவும் அவசியமானதாகும். அறிவியல் நடைமுறைகளில் உள்ள நெறிமுறை விதிமுறைகள் பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பு, தரவுகளின் நம்பகத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கப்பட வேண்டும். இறுதியாக அறிவியல் அடிப்படையிலான ஆராய்ச்சி முன்னேற்றத்தையும் புதுமையையும் உருவாக்குகின்றது. கவனிப்புகளை observations and opinions சரிபார்க்கப்பட்ட அறிவாக, அதாவது verified knowledge ஆக மாற்றுகின்றது. கடுமையான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறை இல்லாத பட்சத்தில் ஆராய்ச்சி தவறான முடிவுகளை உருவாக்கும் அபாயம் உள்ளது. இது நம்பிக்கையை குறைத்து பல துறைகளின் வளர்ச்சியை மந்தப்படுத்தும். இந்த அறிமுகத்துடன் எனது தொடக்க உரையை இங்கு நிறைவு செய்து இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு வாழ்த்தி, இந்த அமைப்பு அதன் குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகளை சிறப்பாக நிறைவேற்ற வாழ்த்துவோம். நீங்களும் இந்த வாழ்த்துவதில் நீங்களும் எங்களுடன் இணைத்து கொள்வீர்கள் என நம்புகின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி.